சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. அன்னைக்கு மண்டபத்துல அறிவுக்கரசி குணசேகரனுக்கு ஒரு காப்பி கொடுத்துருக்கலான்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? இல்ல அவ கொடுத்தாளா? அப்படி கொடுத்திருந்தா அது எங்க இருக்கு? இதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் மேம் நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். அஸ்வின் விஷயத்துல யாராவது இன்வால்வ் ஆயிருக்காங்களான்னு கண்டுபிடிச்சாலே அந்த வீடியோவை எடுத்துடலான்னு தோணுது. ஆனா அது என்னால மட்டும் முடியும்னு தோணல மேம். அதனாலதான் உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்க கால் பண்ணேன். ஷுவர் ஜனனி, டிபார்ட்மெண்ட்ல இருந்து டைரக்டா ஹெல்ப் பண்ண முடியலனாலும் எங்களோட அசோசியேஷன்ல இருக்கிற பிரைவேட் டிடெக்டிவ் கிட்ட பேசுறேன். அவங்கள சப்போர்ட்டும் பண்ண சொல்றேன். அதுல ஏதாவது கிடைச்சாலும் நான் உங்ககிட்ட பேச சொல்றேன். ஷியோர் மேம். தேங்க்யூ மேம். ஓகே ஜனனி, எதா இருந்தாலும் என்னை கூப்பிடுங்க. பாய். ஜனனி, அக்கா வந்துட்டா, இங்கே வா சாப்பிட போலாம். வரேங்க்கா. அக்கா எப்படி இருக்காங்க? அப்படியே தான் இருக்காங்க, எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அவங்க அப்பா வந்தாரு அங்கனியா, இங்கிட்டு வந்து அவ்வளவு கலவரம் பண்ணிருக்கேன் அந்த ஆளு. ஐயோ கேட்காதீங்க ரெண்டு பேரும். அந்த ஆள் பேசலாம். இவ்வளவு இல்லையா? இவ்வளவு இல்ல. சரி, அந்த ஆளை பத்தி பேசினா டென்ஷன் ஆகுது, பத்தி பேசாதீங்க. சரி, சக்தி ஃபோன் பண்ணானா? இல்லக்கா, நானும் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கேன். லைனே கிடைக்க மாட்டேங்குது. மழைங்கிறாங்க, புயலுங்கிறாங்க, நியூஸ்ல என்னென்னவோ போடுறாங்க, இல்லாததெல்லாம் சொல்றாங்க. எது உண்மை எது பொய்ன்னே தெரிய மாட்டேங்குது. நம்ம வீட்டு இடிமின்னல் புயல் வேற கிளம்பி எங்கேயோ போயிருக்குங்க. இன்னொரு வரைக்கும் வரல. எங்க போயிருக்குங்க, எதுக்கு போயிருக்குங்க ஒன்றும் தெரியல. அக்கா சக்தி தான்க்கா. சக்தி, என்னாச்சு சக்தி? நான் எத்தனையோ வாட்டி கால் பண்ண ட்ரை பண்ணேன். உன் ஃபோன் ரீச்சே ஆக மாட்டேங்குது சக்தி. ஆமா ஜனனி, இங்க சிக்னல் விட்டு விட்டு தான் வருது. அவங்கள போய் பாத்தியா? ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? எங்க தனுஷ்கோடிக்கே போக முடியல. அங்கே ஏதோ புயல் உருவாகி இருக்குன்னு சொல்லிட்டு 2 நாள் இன்னும் மோசமாக தான் இருக்கும், அதனால பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, பார்த்து போங்க. அங்கிட்ட என்னாச்சு? போய் அஸ்வின் வீட்டில் பார்த்தீங்களா? ஏதாவது தெரிஞ்சுதா? இங்கே நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சக்தி. ஏதாச்சும் கிடைக்கும் நம்புறேன். சரி, பார்த்துக்கோ. ஏதாவதுனா கால் பண்ணு, சரியா? குட் நைட் சக்தி. குட் நைட். என்னவா? அக்கா சொன்ன மாதிரி தான், அங்கேயும் புயலா இருக்கான். இன்னும் 2 நாளைக்கு அப்புறம் தான் தனுஷ்கோடி போக முடியுமா? சரி, மெதுவா போய் பார்க்க சொல்லு. எதுக்காண்டி அடிச்சு பிடிச்சி போய் அப்புறம் வேற எதுலையாவது மாட்டிக்க போறான்.